ஹாப்பி டே! வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்டில் எக்கனாமிக் டைம்ஸ், CNBC, TV18, மணி கண்ட்ரோல், NDTV ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆகஸ்ட் 19 என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி 4 IPOs ஓப்பன் ஆகிருக்கு. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குது. ஐநாக்ஸ் விண்டோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது இன்க்ரீஸ் ஆனதுக்கான ரீசன் எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். வேதாந்தா டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க, அதை பற்றியும் பார்க்கலாம். அண்ட் தென் கார்மெண்ட் செக்டார், டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட் செக்டார் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் கம்பேரிசன் டேபிள் ஆட்டம் போட்டிருக்கேன் ஐபிஓக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா விக்ரம் சோலார். இஷ்யூ சைஸ் பார்த்திங்கன்னா 2079 crore சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் பேண்ட் 315லேருந்து 332 சொல்லியிருக்காங்க. ஐபிஓ இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் ஆகிற டேட் ஆகஸ்ட் 21. ஸோ நான் சொல்கிற 4 ஐபிஓமே இன்றைக்கி தான் ஓப்பன் ஆகுது. ஆகஸ்ட் 19 ஓப்பன் ஆகுது, ஆகஸ்ட் 21 க்ளோஸ் ஆகுது. விக்ரம் சோலாரோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்திங்கன்னா 0.2ன்னு இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. அவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 57 to 58ல லிஸ்ட் ஆகலாம்னு காமிக்குது. அதாவது 332 + 57 or 58ன்னு லிஸ்ட் ஆகலாம்னு காமிச்சிட்ருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ரீஜி ஷிப்பிங். இவங்களோட இஷ்யூ சைஸ் 411 crore சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் பேண்ட் 242 252. சேம் இன்றைக்கி தான் ஓப்பன் ஆகுது ஐபிஓ. ஆகஸ்ட் 21 க்ளோஸ் ஆகுது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 0.75. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 25.20ன்னு இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. பட்டேல் இன்ஜினியரிங்கோட இஷ்யூ சைஸ் 243 crore. ப்ரைஸ் பேண்ட் 237 to 255 பெர் ஷேர். இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. ஆகஸ்ட் 21 க்ளோஸ் ஆகுது. டெப்ட் டு ஈக்விட்டி இவங்களோடது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, 1.34. மித்த 4 இதில் கம்பேர் பண்ணும்போது பட்டேல் இன்ஜினியரிங்கோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன இண்டிகேட் பண்ணிகிட்ருக்குன்னா 35.70ன்னு இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. அதாவது அப்பர் ப்ரைஸ் பேண்ட் 255 + 35.70ன்னு இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. ஜெம் ஏரோமேட்டிக்ஸ் இவங்களோட இஷ்யூ சைஸ் பார்த்திங்கன்னா 451.25. ப்ரைஸ் பேண்ட் 309லேருந்து 325ன்னு சொல்லியிருக்காங்க. ஐபிஓ இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட் ஆகஸ்ட் 21. இவங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்திங்கன்னா 0.78ன்னு கொடுத்துருக்காங்க. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 28 பெர் ஷேர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரைஸ் பேண்ட் 325 + 28. ஸோ அப்பர் ப்ரைஸ் பேண்ட் +28ன்னு இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. இவங்களோட ஃபினான்ஷியல் கம்பேரிசன் போட்டிருக்கேன், அதுவும் டேப்லர் ஃபார்மில் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் விக்ரம் சோலார். ஃபினான்ஷியல் இயர் 25யோட ரெவன்யூவும் ஃபினான்ஷியல் இயர் 24 ரெவன்யூவும் கம்பேரிசன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 25 அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 24ம் கொடுத்துருக்கேன். விக்ரம் சோலாருக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24ல் ரெவன்யூ 2511 crore கொடுத்துருக்காங்க. அதை விட இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபினான்ஷியல் இயர் 25ல் 3423 crore. அதே ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஃபார் விக்ரம் சோலார் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24ல் 79.7 crore கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 25ல் 139.8 crore கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே ரெவன்யூவும் சரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் சரி இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேரிசன் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. செகண்ட் ஒன் ஸ்ரீஜி ஷிப்பிங். ஃபினான்ஷியல் இயர் 24 ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 736.17 crore கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபினான்ஷியல் இயர் 25ல் 610 crore தான் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ கம்மியாக இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24ல் 124.51 crore கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 25ல் 141.24 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ கம்மியாக இருக்குது, ஆனால் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபார் ஸ்ரீஜி ஷிப்பிங். பட்டேல் ரீட்டைல், பட்டேல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24ல் ரெவன்யூ 814.19 crore கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 25ல் ரெவன்யூ 820.69 crore. ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேம் பட்டேல் ரீட்டைலுக்கு ஃபினான்ஷியல் இயர் 24ல் 22.53 crore ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 25ல் 25.28 crore ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டேல் ரீட்டைலுக்கு ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேரிசனில். ஃபோர்த் ஒன் ஜெம் ஏரோமேட்டிக்ஸ். ஃபினான்ஷியல் இயர் 24ல் ரெவன்யூ 454.2 crore கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 25ல் ரெவன்யூ 505.6 crore கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவன்யூ இயர் ஆன் இயர் பேசிஸில்.
ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 50.1 க்ரோர் கொடுத்துருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 24ல். ஃபினான்ஷியல் இயர் 25ல் 53.4 க்ரோர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெம் ஏரோநாட்டிக்ஸ்க்கும் இயர் ஆன் இயர் பேசிஸில் ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்ரீஜி ஷிப்பிங்க்கு மட்டும்தான் ரெவன்யூ கம்மியாயிருக்கு. மித்தபடி எல்லாமே இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேரிசனில் ஒரு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. வேதாந்தா இன்றைக்கி 2% பிஎஸ்சியில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 446.90 வரைக்கும் இன்றைக்கி இன்ட்ராடேயில் போயிருக்கு. இவங்களோட மீட்டிங் தேர்ஸ்டே நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. கம்மிங் August 21 நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி அவங்க செகண்ட் இன்டரிம் டிவிடெண்ட் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 26க்கு டிக்ளேர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. முடிவெடுக்க போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. அப்படி முடிவெடுத்தாங்கன்னா இதுக்கான ரெக்கார்ட் டேட் August 27, 2025ன்னு சொல்லியிருக்காங்க. என்எஸ்சியில் வேதாந்தாவோட ஷேர் 2.5% வரைக்கும் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டியூட்டி ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி 11% இம்போர்ட் டியூட்டியை ரிமூவ் பண்ணியிருக்காங்க ரா காட்டன் மெட்டீரியலுக்கு டில் September 30, 2025 வரைக்கும் தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து 50% டேரிஃப் போட்டிருந்தாங்கல்ல. ஸோ அதனால் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரொம்ப பூம் ஆகாமல் இருந்தது. ஸோ அதனால் அதுக்கு ஒரு ரிலீஃப் ஆகணும், அதுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கணும், டெம்பரரி ரிலீஃப் கொடுக்கணுன்றதுனால டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி ப்ரெஷரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு 11% இம்போர்ட் டியூட்டியை ரிமூவ் பண்ணியிருக்காங்க நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ அதனால் இன்றைக்கி டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் உள்ள ஸ்டாக்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஷேர்ஸ் ஆஃப் வர்தமான் டெக்ஸ்டைல் 9% வரைக்கும் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இண்டோகவுண்ட் இண்டஸ்ட்ரீஸ் 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கோகால்தாஸ் எக்ஸ்போர்ட் 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வெல்ஸ்பன் லிவிங் 5%. அம்பிகா காட்டன் மில்ஸ் 9% வரைக்கும் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஐநாக்ஸ் விண்ட் இன்றைக்கி 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கம்பெனி 175 crore ஸ்டேக் இன் சப்சிடரி ஆஃப் ஐநாக்ஸ் ரினியூவபிள் எனர்ஜி சொல்யூஷனில் உள்ளதை செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐநாக்ஸ் ரினியூவபிள் சொல்யூஷன்றது சப்சிடரி ஆஃப் ஐநாக்ஸ் விண்ட், அதை 175 crore செல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இபிசி கம்பெனி, அதாவது இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற விண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண கம்பெனி. ஸோ இதை செல் பண்ணியிருக்காங்க. ஆனால் யாருக்கு செல் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில் இது வரைக்கும் கொடுக்கல. ஸோ இதோட வேல்யூஷன் பார்த்திங்கன்னா 7,400 crore கொடுத்துருக்காங்க இந்த சப்சிடரியோட வேல்யூஷன். நுவாமா இவங்களுக்கு பை ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் டார்கெட் ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்காங்க. 236லேருந்து 190 கம்மி பண்ணியிருக்காங்க. ஏபிஎல் லிமிடெட் அதாவது அலம்பிக் ஃபார்மா ஷேர்ஸ் வந்து இன்றைக்கி 2.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்களுக்கு டபுள் யூஎஸ்எஃப்டிஏ நோட் கிடச்சிருக்கு. அதாவது 2 பிக் அப்ரூவல் கிடச்சிருக்கு யூஎஸ்எஃப்டிஏ கிட்டேருந்து. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மேக்சிடென்டன் டேப்லெட்ஸ்க்கு கிடச்சிருக்கு. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா சீரியஸ் ஹார்ட் லங் கண்டிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ட்ரீட்மெண்ட் ஆஃப் பல்மனரி ஆர்டிக்கல் ஹைப்பர் டென்ஷன் இன் அடல்ட்ஸில் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ரூவல் கிடச்சிருக்கு. அண்ட் ட்ரீட்டினாயின் க்ரீம் யூஎஸ்பி, ஸோ இதுக்கும் அப்ரூவல் கிடச்சிருக்கு. இது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற ஒரு க்ரீம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி இன்ட்ராடேயில் மட்டும் பார்த்திங்கன்னா 999 per ஷேர் வரைக்கும் ரீச் ஆகிருக்கு அலம்பிக் ஃபார்மா. டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கி 3.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, திரும்பவும் நாங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு. அதாவது 6 years பேக்ஸ் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து பேசஞ்சர்ஸ் கார்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க, ஆஃப்ரிக்காவில் செல் பண்ணலை. ஸோ இப்போ அதை திரும்ப கம்பேக் பண்ணுறாங்க, திரும்ப ரீஎன்ட்ரி ஆகிறாங்க. டாடா மோட்டார்ஸ் திரும்ப ரீலான்ச் பண்ண போகிறாங்க அவங்களோட பேசஞ்சர்ஸ் கார்ஸை சவுத் ஆஃப்ரிக்காவில். யாரோட டைப் வச்சுருக்காங்கன்னா மோட்டார்ஸ் ஹோல்டிங்ஸை அவங்களோட பார்ட்னராக சேர்த்துக்கிட்டு டாடா கார்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இன் சவுத் ஆஃப்ரிக்கா. இது மூலமாக டாடா மோட்டார்ஸ் இந்தியாவை தவிர நிறையா கண்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் இவி பிஸ்னஸும் பண்ணுறாங்க. ஸோ திரும்ப சவுத் ஆஃப்ரிக்காவில் பேசஞ்சர் வெஹிக்கல்ஸ் மூலமாக ஆஃப்டர் 6 yearsக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி ஆகிறாங்க டாடா மோட்டார்ஸ். ஒரு பாசிட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் சென்டிமெண்ட் வந்திருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி டாடா மோட்டார்ஸ் வந்து ஆல்ரெடி நிறையா ஃபாரினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இதுவும் பண்ண போகிறதுனால 3.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு டாடா மோட்டார்.
ஸோ நிஃப்டியோட ஆட்டோ இண்டெக்ஸ் இன்றைக்கி 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து 3 நாள் பயணமாக இந்தியா வந்திருக்காங்க. ஸோ பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு தீர்வு காண்றதா சொல்லியிருக்காங்க 2 ப்ராப்ளம், மெயின் ப்ராப்ளம்க்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேர் எர்த் மேக்னெட் சப்ளை, அதாவது இவிஸ் அண்ட் சென்சார்ஸஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த ரேர் எர்த் மேக்னெட்டை. ஸோ இதை பற்றின தீர்வு காண்றதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் டனல் போரிங் மிஷின் சப்ளை, ஸோ இதை பற்றினும் தீர்வு காண்றதா சொல்லியிருக்காங்க சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர். சைனா தான் 90% ஆஃப் குளோபல் ப்ரொடக்ஷன் காரணம், ஷார்ட்டேஜும் அதுக்கு தான் அவங்க தான் காரணம். ஏன்னா ரேர் எர்த் மேக்னெட்ஸ் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ பஜாஜ் ஆட்டோ என்ன சொல்கிறாங்கன்னா இவி ப்ரொடக்ஷன் வந்து நாங்கள் ஜூலையில் கம்மி பண்ணியிருக்கோம். எதனாலனா இந்த ரேர் எர்த் மேக்னெட் ஷார்ட்டேஜால். ஹீரோ மோட்டார் கார்ப்பும் அண்ட் டாடா மோட்டார்ஸும் சேம், அவங்களும் அதான் சொல்கிறாங்க. இப்போதைக்கு இருக்குது, பட் ஃப்யூச்சரில் நம்ம இதை தவிர வேறு ஆல்டர்னேட்டிவ்ஸ் போகணும். அதாவது ரேர் எர்த் மெட்டல்ஸை மேக்னெட்ஸை மட்டும் நம்பி இல்லாமல் வேறு ஆல்டர்னேட்டிவ்ஸும் போகணும்னு சொல்லிட்டு ஹீரோ மோட்டார் கார்ப் அண்ட் டாடா மோட்டார்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ சைனா ஃபாரின் மினிஸ்டர் ஸோ இதை பற்றி நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம், ஸோ இதுக்கு ஒரு முடிவு காணலான்னு சொன்னோடனே இன்றைக்கி ஓலோ வந்து 8.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹீரோ மோட்டார் கார்ப் 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டாடா மோட்டார்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் சவுத் ஆஃப்ரிக்காவில் அவங்க ரீஎன்டர் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு, அதுவும் ஒரு காரணம். அண்ட் தென் இதுவும் ஒரு காரணம், இவி இந்த ஆட்டோ சைனாஸ் ஃபாரின் மினிஸ்டர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்களா, ஸோ இதுவும் ஒரு காரணம் டாடா மோட்டார்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுக்கு அப் டு 3.5%. ஹுண்டாயும் 4.15% வரைக்கும் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பஜாஜ் ஆட்டோ 3% வரைக்கும் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தொடர்ந்து இது யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.